தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புக்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரையில் திருவாக்கியங்கள். குறிப்பாக 19வது வாக்கியம், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. பாம்புகளையும் தேள்களையும் என்று சொல்கின்ற சமயத்தில் விஷம் உள்ளது. அப்படின்னால் பகைவர் என்றால் யார்? அந்த பகைவர்கள் தீமைகளும் தீய சக்திகளும், அதாவது தவறான கருத்துக்கு கொண்டு வாழ்கிற மனிதர்கள், தவறான சிந்தனைகள் வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். அப்போ இவர்களெல்லாம் வெல்லக்கூடிய கிருபையும் சக்தியும் தெய்வம் நமக்கு தந்திருக்கின்றார். அப்போ விஷமுள்ளவர்கள் யார் என்று நீ கண்டறிந்து கொண்டு அந்த விஷமுள்ள பேச்சில் இருந்தும் அந்த விஷமுள்ள மனிதர்களிலிருந்தும் நீ ஒதுங்கி உன்னை நீ விட்டு மாறி நின்று, அதே சமயத்தில் தீங்கு நினைக்கிறவர்கள், தவறான கருத்துக்கோடு வாழ்கிறவர்கள், தவறான சிந்தனையில் வாழ்கிறவர்கள், அவருடன் சேர்ந்து நீங்களும் அங்கே பழகாதீர்கள். அப்படி பழகிற சமயத்தில் ஒருவேளை அவருடைய மனநிலை உங்களை ஆதிக்கம் செலுத்தலாம். அவர் ஆதிக்கம் செலுத்துகிற சமயத்தில் நன்றாக இருந்த உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையானது அங்கேயும் தாறுமாறாக போய்விடும். ஆகவே அவர்களை விட்டு வாழுங்கள். அவரை வெல்லக்கூடிய சக்தி தெய்வம் தந்திருக்கின்றார். எவ்வாறு? அவர்கள் வருகின்ற சமயத்தில் வேண்டாம் என்று சொல்வதற்கும், இப்பேற்பட்ட வார்த்தைகள் இடத்தில் இப்படியெல்லாம் என்று பழகாதீர்கள் என்று சொல்வதற்கும் தெய்வம் கிருபையை தந்திருக்கின்றார். அவை இறைவன் நாமத்தில் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் அதுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும். நாம் தான் அதுக்கு ஏற்றபடி பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். பரவாயில்லை என்ற மனநிலையோடு நாம் வாழ்கிற சமயத்தில் இது எல்லாமே அது போய்விடும். அந்த பரவாயில்லை என்ற மனநிலையானது தீமை நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே வருவதற்கு ஒரு வழியாக மாறுகிறது. ஆக சிந்தித்து பார்த்து பாம்புகளையும் தேள்களையும் விதக்கவும் பகைவரின் அனைத்தையும் வெல்லவும் அதிகாரம் தந்த இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்துக்கொண்டு அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.